வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி ராகி கூழ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ராகின்றது நம்ம கேப்பை தான் இல்லையா, அந்த கேப்பையை பவுடராக தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த கேப்பை மாவு நான் ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப்பு கேப்பை மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். பாருங்கள், இந்த மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப்பு மாவு எடுத்து இல்லையா, அதுக்கு 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன் நான். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். கேப்ப மாவு இந்த தண்ணியிலே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை இதோட நம்ம சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது நம்ம மாவாக இந்த தண்ணியில் சேர்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டி கட்டியாக இருக்கும். அதை ரொம்ப நேரம் நம்ம கிண்டிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் திரும்ப கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டி கட்டியாக வராது. எல்லாமே ஒன்று போல் ரொம்ப நல்லா வேகும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நான் இதை ரொம்ப தண்ணியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னாக்க நீங்கள் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பாருங்கள், இதை கிண்டணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கிறோம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பரான கேப்பக்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதோட தயிர் இல்லை மோர் இதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். சைடிஷ்க்கு துவையல் இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை பயிறு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.